பிரெயின்ல பாத்தீங்கன்னா ஃபோர் பிரெயின் வந்து டெலன்செஃப்லான் டைன்செஃப்லான் கன்சிஸ்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் செரிப்ரம். நம்ம பிரெயினோட லார்ஜஸ்ட் பார்ட் வந்து செரிப்ரம் தான். இது வந்து ரெண்டா டிவைட் ஆகும். ரைட் சைடு பாத்தீங்கன்னா ரைட் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவோம். இது ரெண்டையும் டிவைட் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு லாங்கிடியூடினல் ஃபிஷர்னு சொல்லுவோம். ஹெமிஸ்பியர் ஆர் ப்ராமினென்ட்லி மார்க்கட் வித் xyli and sulci. xyli பாத்தீங்கன்னா folds present ஆயிருக்கும், sulci பாத்தீங்கன்னா groove present ஆயிருக்கும். Portions of two hemispheres are connected internally by the corpus callosum. இது ரெண்டே கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் வந்து corpus callosum. Each cerebral hemisphere is subdivided by deep sulci or fissures or 5 lobes. 5 lobes ஆல டிவைட் ஆயிருக்கும் நம்ம brain பாத்தீங்கன்னா frontal lobe, parietal lobe, temporal lobe, occipital lobe. இந்த ஒவ்வொரு லோபுக்குமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வந்து கேரி பண்ணும். இந்த டைன்செஃப்லான் பாத்தீங்கன்னா the major autonomic region of brain வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கேரி பண்ணிருக்கக்கூடியதான் இந்த டைன்செஃப்லான். அதுல என்னென்ன வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும்னா தலாமஸ், ஹைப்போதலாமஸ், ஹெபிதலாமஸ் அண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட். இதெல்லாமே நம்ம பாடியோட வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. கம்ப்ளீட்லி சரௌண்டட் பை தி செரிப்ரல் ஹெமிஸ்பியர் ஆஃப் தி டைன்செஃப்லான். These structures surrounded the third ventricle of the brain. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி brainல பாத்தீங்கன்னா 4 ventricles இருக்கு. 2 lateral ventricles, third ventricle and fourth ventricle. ventricleனா என்னன்னா brainல இருக்கக்கூடிய ஒரு empty cavity தான் நம்ம ventricle சொல்றோம். The thalamus is the large ovoid mass of gray matter. நம்ம brainல வந்து white matter, central nervous system வந்து gray matter, white matter ரெண்டா டிவைட் ஆகுது இல்லையா? The largest part of the gray matter வந்து thalamus தான் வந்து present ஆயிருக்கும். The hypothalamus வந்து smallest portion. Next வந்து பாத்தீங்கன்னா midbrain. Midbrain short section of the brain stem between the diencephalon and the pons. Pons க்கு diencephalon க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த brain stem ஓட short section தான் வந்து நம்ம midbrain னு சொல்றோம். இந்த midbrain பாத்தீங்கன்னா brain stem வந்து in-brain fourth brain கனெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். Within the midbrain the cerebral aqueduct, it includes important centers for the. இந்த midbrainல தான் பாத்தீங்கன்னா நம்ம பாடியோட important centers வந்து present ஆகும். Centers அப்படினா என்னன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸ் இருக்குன்னா விஷன், ஹியரிங், பெயின், மோட்டார் கண்ட்ரோல். விஷன்னா நம்மளோட விஷுவல் சிக்னல்ஸ் எப்படி இருக்கு, நம்மளுக்கு விஷன் எப்படி தெரியுது, இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சென்டர் தான் விஷன் சென்டர். அதே மாதிரி ஹியரிங் சென்டர் பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி ஹியர் ஆகுது, அதோட சென்டர் ஹியரிங் சென்டர். நெக்ஸ்ட் வந்து பெயின் சென்டர். பெயின் சென்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல் பாடியும் எங்கே ஏதோ ஒரு டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குன்னா அதோட பெயினை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சென்டர். ப்ளஸ் மோட்டார் கண்ட்ரோல். மோட்டார் கண்ட்ரோல்னா நம்ம பண்ணக்கூடிய மூவ்மெண்ட்ஸ், நம்ம மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த மாதிரி மேஜரான இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்குது இந்த மிட் பிரெயின்ல தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹின் பிரெயின். ஹின் பிரெயின் பார்த்தீங்கன்னா மீட்டன்செஃப்லான் அண்ட் மைன்செஃப்லானை கேரி பண்ணியிருக்கோம். மீட்டன்செஃப்லான் இஸ் சுப்பீரியர் போர்ஷன், அதாவது சுப்பீரியர் மேல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2.5, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் லாங்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த பான்ஸ் வந்து சிக்னல்ஸை கண்டக்ட் பண்ணி பிரெயின் ஸ்டெமுக்கும் செரிபெல்லமுக்கும் கேரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இந்த செரிபெல்லம் இஸ் தி லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஹின் பிரெயின். ஹின் பிரெயின்லயே மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்கு. மீட்டன்செஃப்லான், மீசன்செஃப்லான். பான்ஸ் இருக்கு, செரிபெல்லம் இருக்கு. இந்த செரிபெல்லம் தான் வந்து ஹின் பிரெயினோட லார்ஜஸ்ட் பார்ட். ஆனா பிரெயின்ல ஓவராலா பாத்தீங்கன்னா செரிபெல்லம் வந்து ஸ்மாலஸ்ட் பார்ட், செரிப்ரம் தான் லார்ஜஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட் மைன்செஃப்லான். மைன்செஃப்லான் கண்டெய்ன்ஸ் மெடுலா ஆப்ளிகேட்டா. மெடுலா ஆப்ளிகேட்டா கண்டெய்ன் பண்ணியிருக்கிறது தான் இந்த மைன்செஃப்லான். இந்த மெடுலா ஆப்ளிகேட்டா பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் லாங்ல இருக்கும். அடுத்து மெனிஞ்சஸ் ஆஃப் தி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது கவரிங் மெனிஞ்சஸ் ஆஃப் தி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இது வந்து மெனிஞ்சஸ் பாத்தீங்கன்னா பிரெயினோட கவரிங் லேயர். இது மூணா டிவைட் ஆகும். டியூரா மேட்டர், அரக்னாய்ட் மேட்டர், பயாமேட்டர். இப்போ பிரெயின் எப்படி இருக்குன்னா அதோட 3 லேயர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதில் அவுட்டர் டியூரா மேட்டர், மிடில் அரக்னாய்ட் மேட்டர், இன்னர் பயாமேட்டர், இப்படி தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். பிரெயின் ஸ்பைனல் கார்டை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ளூயிடு. இதோட ஃபங்க்ஷன்ஸ் 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வென்ட்ரிகல்ஸ் ஆஃப் த பிரெயினும் முன்னாடியே பார்த்துருக்கோம். 3 தேர்ட் வென்ட்ரிகல், ஃபோர்த் வென்ட்ரிகல், 2 லேட்டரல் வென்ட்ரிகல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பிரெயின் வந்து இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஸ்பைனல் கார்டு. Spinal cord is an elongated cylindrical structure, bundle of nervous tissue. Bundle of nervous tissue present ஆயிருக்கிறது அந்த spinal cord. 1.8 cm thickness இருக்கும், 45 cm long இருக்கும். இந்த spinal cord வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுனா conduction, locomotion, reflex. நம்ம மூவ்மெண்ட்டுக்கும் கண்டக்ஷன் பண்றதுக்கும் ரிஃப்ளெக்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த
இந்த ஸ்பைனல் கார்டில் பார்த்தீங்கன்னா 31 பேர்ஸ் ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ் இருக்கும். ஸ்பைனல் கார்டு வந்து 5 டிவைட் ஆகுது. cervical, thoracic, lumbar, sacrum, coccyx 5 டிவைட் ஆகும். கிராஸ் செக்ஷனல் anatomy பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு வந்து 2 கைண்ட் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூ வந்து வச்சிருக்கோம். ஒன்று வந்து கிரே மேட்டர், இன்னொன்று ஒயிட் மேட்டர். கிரே மேட்டர் பார்த்தீங்கன்னா டல் கலர்ல இருக்கும். இது கண்டெய்ன்ஸ் லிட்டில் மைலின் கண்டெயின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இது பட்டர்ஃப்ளை ஷேப் ஆர் ஹெட்ஜ் ஷேப்ல வந்து கிராஸ் செக்ஷன்ல தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் மேட்டர். ஒயிட் மேட்டர் பார்த்தீங்கன்னா மைலினேட்டர் ஆக்சான்ஸை கேரி பண்ணியிருக்கோம். இது ரொம்ப பிரைட்டா இருக்கும். ஒயிட் இன் அப்பியரன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஒயிட் கலர்ல இருக்கும். ascending tracts, descending tracts information கேரி பண்றதுக்கு ascending tracts carry sensory information. அதாவது இப்படி மேலே போறது வந்து ascending, கீழே